ஆதிப்பையா, ரொம்ப களைச்சு போய் வந்திருப்பீங்க. 2 பேரும் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்கப்பா. அப்பா, அதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போகணும்ப்பா. டேய், இப்பதானடா வந்தீங்க, அதுக்குள்ள என்ன வெளியே போகணும்? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க. என்ன அவசரமா? இல்லப்பா, நிம்மதி அவளோட ட்ரெஸ் எல்லாம் அவங்க வீட்லயே வச்சுட்டு வந்துட்டா. அவளுக்கு இப்ப போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லப்பா. அதான் கடைக்கு போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு கிளம்புறோம்ப்பா. டேய், இவ்ளோ யோசிச்சுவேன் இது யோசிச்சிருக்க மாட்டேனா? நேத்தே சுடர் கிட்ட சொல்லி நிம்மதியோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சாச்சு. அப்பா, என்ன சொல்றீங்க? நேத்து என்னோட Dress எல்லாம் இங்க கொண்டு வந்துட்டீங்களா? ஆமா கண்ணு, உன் ட்ரெஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. உங்க ரூம்ல எல்லாம் பக்காவா ரெடி பண்ணியாச்சு. இப்ப நீங்க போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்தா மட்டும் போதும். அப்பா, சரிப்பா. மச்சான், போலாமா? என்னடி? ஒண்ணும் இல்ல, ரூம்க்கு போலாம். சரி வா. அப்பா, நாங்க 2 பேரும் மாடிக்கு போறோம். மகனே, ஹாப்பியா என்ஜாய் பண்ணிடா. போயிட்டு வா. நிம்மதி கண்ணு, ரொம்ப சந்தோஷமா. 2 பேரும் உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிங்க. போயிட்டு வாங்க. அப்பா, அம்மா, உங்க அம்மாவை நான் பாத்துக்கிறேன்டா. நீ போய் 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. போங்க. சரிப்பா. சபா, முடியலடா சாமி, செம்ம டயர்டா இருக்கு. ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சது இல்லடி? இங்க ஆளு காணோம். மச்சான், மச்சான், என்னடி ரூம் வாசல்ல நிக்கிற? உள்ள வா. உள்ள வரணுமா? வேண்டாமா, வாசல்லே படுத்து தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இல்ல, அது அடிச்சி உள்ள வாடி. ஏண்டி வீட்டு வாசல்லே நின்னுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, இப்ப ஏன் ஒரு மார்க்கமா பேசுற? டேய், இதெல்லாம் பொண்ணுங்களுக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் மச்சான். இதெல்லாம் உனக்கு புரியாது. மச்சான், நீ தான் பொண்ணே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு ஃபீலிங்ஸ் வருது? என்னடி ரூம்குள்ள வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கா? நீ தான் இதுக்கு முன்னாடி என் ரூம்க்கு அடிக்கடி வந்திருக்கியே. வந்திருக்கேன்டா, இருந்தாலும் கல்யாணம் ஆகி இதான ஃபர்ஸ்ட் டைம். அதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. பதட்டமா இருக்கா? மச்சான், அதெல்லாம் பொண்ணுங்களுக்கு தான் வரணும், உனக்கு எதுக்கு வருது? போடா, எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு மச்சான். என்னன்னு சொல்ல தெரியலடா. சரி ஓகே, ரிலாக்ஸா இரு. நான் போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிடி, போ. தள்ளுடா. உன்னை தள்ளணுமா? இரு வர. டேய், தள்ளி போ. நான் பாத்ரூம் போய் குளிக்கணும், ஃப்ரெஷ் அப் ஆகணும். மச்சான், சத்தியமா உன் மூஞ்சிக்கு செட் ஆகல. தயவு செஞ்சு நார்மலா இரு. டேய், உனக்கு இத பத்தி என்ன தெரியும்? பிறந்ததுல இருந்து அம்மா அப்பா கூட ஃப்ரீயா எங்க வீட்ல இருந்துட்டு என்னோட ரூம்ல இருக்கிற பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஃப்ரீயா இருந்துச்சுடா. இப்போ திடீர்னு வேற வீடு, வேற ரூம், வேற பாத்ரூம்னு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குடா. மச்சான், வேறையா பார்த்தா அது வேறையா தான் தெரியும். இது நம்மளோட ரூம். நீ யார் கூட இருக்க? உன் புருஷன் கூட இருக்கடி. நீ வந்தா 100 சென்மோ கூட வர கேள்வி இல்லாம. என்ன முழிக்கிற? நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன சொன்ன சொல்லு பாக்கலாம். இல்ல, புருஷன் கூட தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அவ்வளவுதான். பயப்படாம ஒரு செகண்டையும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும். சரிடா. சரி போ, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் போகணும். ஆதி, இப்ப நீ முன்னாடி மாதிரி தனி ஆள் கிடையாது. உனக்கு பிடிச்ச பொண்ணு உன் கூட உன்னோட ரூம்ல இருக்கா. இது உனக்கு எவ்வளவு பெரிய ட்ரீம் இல்ல? இப்ப வரைக்கும் அவளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு பார்த்து தான் பண்ற. இருந்தாலும் இப்ப அவ உன்னோட ஒய்ஃப் ஆயிட்டா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பார்த்து பண்ணு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இப்ப நீ ப்ராப்பரா பண்ணணும் ஆதி. பொண்ணு இந்த தெருக்குள்ள தானே போனா, இங்கடா அதுக்குள்ள ஆள காணோம். அண்ணே, அதானே எனக்கும் தெரியல. இப்படி தானே போனா, அதுக்குள்ள மாயமா மறைஞ்சிட்டான். சரி, நம்ம போய் விசாரிப்போமா? சரிடா, நீ வண்டியை நிறுத்திட்டு வா. நான் ஒரு வீடா போய் கேட்டு பாக்குறேன். சரிண்ணே. அங்க ஒரு அம்மா வராங்க பாரு, அவங்க கிட்ட கேளு. அம்மா, ஒரு நிமிஷமா. என்னங்க சார்? அம்மா, இங்க ஒரு கண்ணு தெரியாத பொண்ணு கையில ஸ்டிக்க வச்சுட்டு நடந்து வந்ததுல பாத்தீங்களாமா? கண்ணு தெரியாத பொண்ணா? புதுசா குடி வந்துச்சு அந்த பிள்ளையா? ஆமா, தான் 2 தெரு தள்ளி தான் இருக்குது. அவங்க வீடு உங்களுக்கு தெரியுமாமா? தெரியும். இந்த 2 தெரு தள்ளி போனீங்கன்னா ஒரு பிள்ளையார் கோயில் வரும். அந்த கோயிலுக்கு பக்கத்தால ஒரு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு இருக்கும். அந்த வீடு தான் அந்த பிள்ளையோட வீடு. சரிங்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ். சரி சார். டேய், வண்டி இங்க நிப்பாட்டிட்டு வாடா, போய் தேடுவோம். சரிண்ணே, தோ வந்துறேன். அண்ணே, ஆதி சார் கிட்ட சொல்ல வேணாமா? டேய், சாருக்கு இன்னைக்கு தாண்டா கல்யாணம் ஆச்சு. இப்போதும் வேலைன்னு வேலையிலே தானே ஓடிட்டு இருப்பாரு.
கொஞ்சமாவது அவர் கல்யாண வாழ்க்கையை சந்தோஷமா வாழட்டும்டா. அதையும் ஏன் நம்ம ஃபோன் பண்ணி கெடுக்கணும்? நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அன்புக்குடி வீடை கண்டுபிடிப்போம். நாளைக்கு நாளாண்டுக்கு சாருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேஸ் இருந்துச்சு இப்படி ஆச்சுன்னு நம்ம சொல்லுவோம். சரிங்கண்ணே. அடியே எவ்வளவு நேரம்டி? இவ்வளவு நேரமா குளிப்ப? டேய் 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 வந்துட்டேன்டா. எவ்வளவு ஏய் என்னடி இது? சும்மாதான் மச்சான். நல்லா இருக்கேனா? இது ஒரு கேள்வியா? ரொம்ப 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 அழகா இருக்கேடி. என்னோட ஆதி அந்தம் கோடி சொந்தம் ராணி உன்னோட தலை சாய்க்க தோலும் தந்தாய், விரல் கோர்த்து பக்கம் வந்தாய், இதழ் மட்டும் இன்னும் ஏன் தூரத்திலே? ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வே நடி, புகை போல படாமல் பட்டு நகர்வே நடி, வினானூரும் கனவும் நூறு விடை சொல்லடி. அம்மா இப்ப எதுக்கு புடவை கட்டின? தெரியலடா, ஆசையா இருந்துச்சு அதான். ஏண்டா உனக்கு பிடிக்கலையா? நான் போய் மாத்திட்டு வரட்டா? ஹே லூசு, உன்னை எப்போதும் பேண்ட் ஷர்ட் சுடிதாரு இப்படியே பார்த்து பார்த்து இன்னைக்கு புடவையில ரொம்ப அழகா இருக்கேடி. ஒரு உண்மையை சொல்லிட்டா? சொல்லுடா. இத்தனை நாளா நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு தானே இருந்தோம். ஆனா இன்னைக்குதான் உன்னை முழுசா லவ் பண்ற மாதிரி தோணுதுடி. என்னடா சொல்ற? புரியல. எனக்கும் ஒன்னும் புரியலடி. ஆனா என்னோட வீட்ல என்னோட ரூம்ல என்னோட பொண்டாட்டியா என் பக்கத்துல நீ நிக்கும் போது, அதுவும் புடவையில, இதுக்கு மேல ஒரு ஆம்பளைக்கு என்னடி வேணும்? ஒருத்தனும் தான் லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பான். ஆனா என்னமோ தெரியல, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உன்னை இப்ப லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்னு தோணுது. முன்னாடியும் லவ் பண்ணோம், இதுக்கப்புறமும் லவ் பண்ணுவோம். உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குடி. அவ்வளவு அழகா இருக்க. நான் எவ்வளவோ கொடுத்து வச்சவனு இப்ப புரியுது. ஏன்? ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அந்த ஒய்ஃப் தானே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்கேயாவது கிளம்புனா கூட நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ செகண்ட்க்கு செகண்ட் அழகா இருக்கேடி அழகா இருக்கேடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிடி, நானும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். எங்கேயாவது வெளியே போலாமா? எங்கேயும் போக கூடாது. இதே ரூம்ல இங்கே தான் இருக்கணும். லவ் பண்ற டைம்லலாம் வெளியே தானே நம்ம எப்போதும் இருப்போம். இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சு, ரூம்ல இங்கே இருக்கலாம்டா. அதுவும் கரெக்ட் தான். சரி நீ இங்கே இரு, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். சரிடா. ஆதி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரட்டும். அதுக்குள்ள அவனுக்கு காஃபினா ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஆண்டி நான் தான் சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு. ஆதியும் நிம்மதியும் பிரிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆண்டி. தாலி கட்டிட்டா பொண்டாட்டி புருஷன் ஆயிடுவாங்களா ஆண்டி? சேர்ந்து வாழணும்ல, நம்ம வாழவே விடக்கூடாது ஆண்டி. இப்படி ஸ்வேதா, ஆதியோட அப்பா பேசுறத கேட்டியா இல்லையா? அவரு கண்டிப்பா ஆதி நிம்மதியை சேர்ந்து வாழணும் தான் சொல்லுவாரு. அதுலயும் நம்ம போடுற பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஐயோ ஆண்டி மறந்துட்டீங்களா? இது என்ன மாசம்? ஆடி மாசம். ஆடி மாசத்துல புதுசா கல்யாணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து இருக்க கூடாது ஆண்டி. உங்களுக்கு தெரியாதா? ஆமால, இந்த ஒரு காரணம் போதும் ஆண்டி அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு. ஆமா ஸ்வேதா, நீ சொல்றது சரிதான். ஆடி மாசத்துல எந்த ஒரு புது பொண்ணும் மாப்பிளையும் சேர்ந்து வாழவே கூடாது. இது கூட எனக்கு மறந்து போச்சு பாரு. கண்டிப்பா ஆதியையும் அந்த நிம்மதியையும் சேரவே விட மாட்டேன். கிச்சன். ஐயோ அத்தையும் அந்த ஸ்வேதாவும் இருக்காங்களே. காஃபி போடுறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஆண்டி உங்க பாருங்க யாரு வந்து நிக்கிறானு. இவளா? அத்தை. ஹே, என்ன அத்தனை கூப்பிடாதுன்னு உன்னை எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். சொன்னா புரியாதாடி உனக்கு? சரி சரி, இதுக்கப்புறம் அப்படி கூப்பிடல, கோவப்படாதீங்க. ஆமா, இப்ப எதுக்குடி என்னோட கிச்சனுக்குள்ள வந்திருக்க? இல்ல காஃபி போடலான்னு வந்தேன். காஃபி போடலான்னு வந்தியா? ஏய், உனக்கு இந்த வீட்ல இடம் கொடுத்ததே பெருசு. நீ கிச்சனுக்குள்ள வந்து காஃபி போடுற அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? இங்க பாரு, இந்த கிச்சன்ல என்னோட பர்மிஷன் இல்லாம உன்னால சுடு தண்ணி கூட வைக்க முடியாது, வைக்கவும் கூடாது. ஓ, உங்க பெர்மிஷன் இல்லாம இங்க எதுவும் சமைக்க கூடாது அவ்வளவுதானே? சரி, இப்போ உங்ககிட்ட பெர்மிஷன் கேக்குறேன். நான் கொஞ்சம் காஃபி மட்டும் போட்டுக்கவா? முடியாது. உன்னை பார்த்தாலே பத்துக்கிட்டு வருதுடி. உனக்கு ஏதாவது வேணும்னா வெளிய வாங்கி சாப்பிடு. என் கிச்சன்ல வந்து சமைக்கிற வேலை இல்ல காஃபி போடுற வேலைன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்த அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ அத்தை, காஃபி போடுறது எனக்கு இல்ல, உங்க பிள்ளைக்கு தான். ஆதிக்கா காஃபி போட வந்த?
ஆமாத்த. ஆதிக்கு என்னென்ன வேணும், அவனுக்கு எப்பப்ப எந்த நேரத்துல என்ன குடுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஆதிக்காக காஃபி போடுறேன், நான் அவனுக்காக சாம்பார் வைக்கிறேன், நான் அவனுக்கு தோசை ஊத்துறேன்னு நீ கிச்சனுக்குள்ள வந்த உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அவனுக்கு காஃபி எப்ப வேணும், அவனுக்கு சாப்பாடு எப்ப குடுக்கணும்ன்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் பிள்ளைய பாத்துக்க எனக்கு தெரியும். அதுல நீ தலையிடணும்னு நினைச்ச உன்னையும் ஆதியும் பிரிச்சு விட்டுருவேன்.